ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கோதுமை மாவு இடியாப்பம். இது ஒரு ஸ்பெஷல். அதாவது வேக வைக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம். அது வந்து நம்ம எப்பவும் நார்மலாக எப்படி இடியாப்பம் மாவு செய்கிறோமோ அதே மாதிரி தான். சில பேர் கோதுமை மாவு இடியாப்பம் சரியாக வராதுன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னா அதை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணுங்கள். 1 கப் மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் வந்து உப்பு போடுங்க. இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. மற்ற விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை ஸ்பூன் வச்சு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டணும். மொத்தமாக விட்டுறாதீங்க, அப்புறம் மாவு ஃபுல்லாக தண்ணி ஆயிடும். நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு வருமோ அதே மாதிரி தான். ஆனால் இது சுடு தண்ணி வச்சு வரதுனால கொஞ்சம் தண்ணியை வந்து அது வந்து பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் நமக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கிளற மாதிரி கிளறுங்க. கொஞ்சம் சூடு இருக்கும்போதே தண்ணி ஊற்றுங்க. நல்லா பாருங்கள், மிச்சம் தண்ணி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணியை இழுக்கும். அதனால தான் சொல்கிறேன், 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. சில மாவு தண்ணி கம்மியாக இருக்கும். நல்லா மாவை ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி மிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்பூனை எடுத்துகிட்டு கையால் சப்பாத்திக்கு மாவு வர மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு வரணும். உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் இந்த சூடு ஆற மாவு வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்க. இது உடனே நீங்கள் பண்ணிடலாம் இடியாப்பம். இதை ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் இடியாப்பம் அச்சுவரில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி வழக்கமாக இடியாப்பம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இடியாப்பத்தட்டு நீங்கள் இப்படி இது மாதிரி இடியாப்பத்தட்டில் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பரத்தி சுற்றி விடுங்க. ஒரே இடத்துல சுற்றாதீங்க, நல்லா அகலமாக சுற்றி விடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த மாவு வேகும் பாருங்கள். இல்லைன்னா ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். வாழை இலை போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா இட்லி பாத்திரத்தில் ஸ்டாண்டு வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. எப்படியோ ஒரு 10 நிமிஷம் ஆகும் பாருங்கள் உங்களுக்கு வேகிறதுக்கு. பாருங்கள், சூப்பராக வெந்துட்டு பாருங்கள். கையை தொட்டு பார்த்தோன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். உங்களுக்கு இப்போ நல்லா வெந்துட்டுன்னு தெரியும். நீங்கள் இது கூட தேங்காய் பூ தேங்காய் பூ இல்லைன்னா தேங்காய் பால் இல்லைன்னா குருமா குழம்பு, மட்டன், சிக்கன் குழம்பு எது வச்சுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம்.